கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி நடந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியானது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி 18 தொகுதியில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் தலா ஒரு தொகுதியை கைப்பற்றின. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். ஆனால் ரேபரேலி தொகுதியில் அவர் எம்பியாக பதவியேற்றதால் வயநாடு தொகுதி காலியாக உள்ளது. வயநாடுடன் சேர்த்து 2 சட்டமன்ற தொகுதியிலும் காலியாக உள்ளன. செலக்காரா மற்றும் பாலக்காடு தொகுதிகளின் எம்எல்ஏக்கள் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதால் இவை 2 இடைத்தேர்தல்களுக்கு தயாராக உள்ளன. வழக்கமாக ஒரு தொகுதி காலியான 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இவ்வருடம் ஜூன் மாதம் 3 தொகுதியிலும் காலியாகியால் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாஜக கட்சிகளும் தங்கள் செல்வாக்கு வாய்ந்த வேட்பாளர்களை களமிறக்க தயாராகி வருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜா மற்றும் பாஜக சார்பில் டாக்டர் ரசூ போன்ற பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. பாலக்காடு மற்றும் செலக்காரா தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்விலும் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் கட்சிகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.